ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். நாம் இப்போ தான் திருத்தணி வேலு மெஸ்ஸில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு திருப்பதியை நோக்கி நம்ம பயணம் மேற்கொண்டுட்ருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரெண்டு பக்கமும் மலைத்தொடர்களும் இயற்கை எழு சூழ்ந்த மரங்களுமாக காணப்படுது. நாம் போகிற வழியில் செக் போஸ்ட்டில் இ பாஸ் ஏதாவது கேட்பாங்கன்னு பார்த்தோம். நமக்கு இ பாஸ் எதுவும் கேட்கல, அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. அதனால் நீங்களும் திருப்பதி வர்றீங்கன்னா பயப்பட வேண்டிய தேவையில்லை. இ பாஸ் போடாமையே நீங்கள் திருப்பதிக்கு வரலாம். திருப்பதி போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான இடம் தான் சாய்பாபா கோயில். அந்த சாய்பாபா கோயில் நகரிக்கும் புத்தூருக்கும் இடையில் இந்த சாய்பாபா கோயில் இருக்குது. இது ஒரு சின்ன மலை குன்றின் மேலே இருக்குது. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இந்த கோயிலை பார்த்துட்டு தான் நாம் அடுத்து திருப்பதி போக போகிறோம். நான் சொன்ன அந்த சாய்பாபா கோயில் இப்போ நம்ம வந்துட்டோம். அந்த சாய்பாபா கோயிலோட என்ட்ரன்ஸ் தான் இது. இதுக்கு மேலே ஹில் ஸ்டார்ட் ஆகும். ஹில்லுனா பெரிய ஹில் கிடையாது, ஒரு சின்ன ஹில் தான். அந்த ஹில் மேலே தான் இப்போ நம்ம ஏற போகிறோம். திடீர்னு என்னோடய கேமராவில் ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஏற்பட்டுடுச்சு. அதனால் கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும் வீடியோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இந்த கோயில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் உள்ள நகரிங்கிற இடத்துல இருக்குது. இந்த நகரி ஆந்திராக்குள்ளார இருக்குது. ஊருக்குள்ளார நுழைஞ்சி கொஞ்சம் தூரம் நீங்கள் வந்தீங்கனாலே அந்த ஹைவேஸ்லேயே ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் இந்த கோயிலை பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு மலைச்சாலை இருக்குது. அது மூலயமாவும் நீங்கள் டூ வீலர்லேயோ கார்லேயோ நீங்கள் எப்படி இருந்தாலும் இதில் வரலாம். அது மட்டும் இல்லாமல் படிக்கட்டு இருக்குது. படிக்கட்டு வழியாக நீங்கள் நடந்து வரதா இருந்தாலும் இந்த கோயிலுக்கு நீங்கள் வரலாம். கிளம்பி இப்போ பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகுது. நகரியில் இருக்கிறோம். நகரியில் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி தெரியக்கூடிய இது ஃபேமஸான சாய்பாபா கோயில். இங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லான கோயில். ஒரு சின்ன ஹில் மேலே இந்த கோயில் இருக்குது. இப்போ நம்ம அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். ஏற்கனவே நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோயில். ஸோ நம்ம திருப்பதி போகும்போது இந்த கோயிலை ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த கோயில் மட்டும் இல்லை, சரௌண்டிங்கில் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. ஃபால்ஸ் இருக்குது, நிறைய ஃபால்ஸ் இருக்குது. கோனே ஃபால்ஸ் இருக்குது. இங்கே நாகலாபுரத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அப்புறம் திருப்பதி போகிற வழியில் நிறைய அதுமாரி ஃபால்ஸஸ் இருக்குது. இந்த வாட்டி நம்ம டூர் வந்ததும் இந்த மாதிரி நிறைய இடங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி கோயிலுக்கு போகாமல் மற்ற டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இது பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், அந்த சைடு ஒரு ஹில் பேக்ட்ராப் ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு பின்னாடி கோயில் ஒரு அழகான ஒரு கோயில். ஸோ இப்போ நம்ம உள்ளார கோயிலுக்குள்ளார போகலாம். கூலிங் டைம் போல இருக்கு பாப்பா.
நாங்கள் இந்த சாய்பாபா கோயிலுக்கு வந்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாம் கோயிலை பார்த்துட்டு இப்போ திருப்பதி நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். நாம் திருப்பதி இன்னும் ஒரு மணி நேரத்தில் ரீச் பண்ணிவிடுவோம். பொதுவாக திருப்பதி போகிறவங்க ஏழுமலையான தரிசனம் பண்ணிவிட்டு உடனே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. இந்த வாட்டி திருப்பதியில் கோயில் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இதை தொடர்ந்து பாருங்கள். இந்த சீரீஸ் எல்லாமே நம்ம திருப்பதியில் என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம திருப்பதியை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தென் பை. Wow.